வரப்போற 2026 தேர்தலில் யார் சிஎம்னு சொல்லி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மக்கள்கிட்ட தான் ஒருத்தர் போய் ஓட்டு கேட்க போறோம். நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? எலெக்ஷன் சீரிஸோட பார்ட் 6 இது, வாங்க பார்க்கலாம். நம்ம எலெக்ஷன் சீரிஸ்ல நம்ம கோயம்புத்தூர் கம்ப்ளீட் பண்ணோன்னே டைரக்டா ஈரோடு கிளம்பிட்டோம். அங்க இருந்து கிட்டத்தட்ட ஈரோடுக்கு 100 கிலோமீட்டர் வந்துருச்சு. நாங்களும் செம்ம வைப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி மக்கள் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க, யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வரலாம்னு இன்னும் எலெக்ஷனுக்கு கம்மியான மாசமே இருக்கு. அதனால எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஈரோட்ல பஸ் ஸ்டாண்ட் சுத்தி தான் நம்ம ஓட்டு கேட்டோம். நிறைய பேர் ஓட்டு போடாம அவாய்ட் பண்ணாங்க. நம்ம கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது ஈரோடு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல அவங்களே கூப்பிட்டு வாலண்டரியா ஓட்டு போட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. அப்படியே ஈரோட்ல வாங்கின ஓட்டுல எடுத்துட்டு வந்துட்டு என்ன ஆரம்பிச்சிட்டோம். ஈரோட்டோட ரிசல்ட்டை பார்த்துருவோமா? நாம் தமிழர் கட்சி 6, அதிமுக 18, பாஜக 0, திமுக 28. நீ எவ்வளோப்பா? டிவிக்கு 32. உங்க விஜய் நான் வரேன்.